இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வர்றாரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது.